जय जगत्माता बगलामुखी ओम क्रीं बगलामुखी वरदे सर्वसौभाग्यप्रदायिनी समस्त भक्तानां सर्वाभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. நான் இப்பொழுது ஸ்ரீ சூரியமங்கலம் அத்வைத வேத வித்யாபீடத்திலே உள்ள பகலாமுகி தேவி க்ஷேத்திரத்திலிருந்து உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். எந்த விஷயம் சொல்ல போகிறேன்னு போடு பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் தமிழ்நாட்டிலே உள்ள பிரபலமான 2 அரசியல் கட்சிகளோட ஜாதகம் கொடுத்துருக்கேன். ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. ஏடிஎம்கேயோட ஜாதகத்தை முன்னாடி கணித்து அதோட பலம் ஒரு முறை சொல்லப்பட்டது தான். இப்போது டிஎம்கேயோட ஜாதகம் ப்ளஸ் 2 ஜாதகங்களும் சேர்த்து வச்சு ஒரு அஷ்டமங்கல பிரശ്നം கூட வச்சு பார்த்துட்டு அதிலே பார்த்த பலம்தான் சொல்ல போகிறேன். அதாவது ஜோதிஷ சாஸ்திரம் வேத காலத்திலே உள்ளது, வேதங்களிலே உள்ளது. பழைய காலத்தில் பரணாதிகாரிகள், அதாவது ராஜாக்கன்மார், சக்கரவர்த்திமார், இவரெல்லாம் ஜோதிஷம் படித்த ஒரு ஆள் ஒன்னல்லே பல பேரை கூட வச்சுருப்பாங்க. அஸ்ட்ராலஜிக்கலாக நாளைக்கு என்ன நடக்க போகுது என்று முன்னே தெரிஞ்சு அதுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதுக்குள்ள பரிகாரங்கள் எல்லாம் பண்ணுறதுக்காக ஆளுங்களை வச்சுருந்தாங்க. இப்போ எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆள் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் மறைமுகமாக வச்சுருக்காங்க, நேரே வைக்கிறது இல்லை. ஜோதிஷம் படித்த ஒரு ஆள் சும்மா ஒரு ஆளாக ஜாதகம் பார்த்துட்டு ராகு சனி மாங்கல்ய தோஷம் அந்த தோஷம் இந்த அப்படி சொல்றதில் அர்த்தம் இல்லை. என்ன நடக்க போகுது, நாட்டில் கண்ட்ரியில் என்ன நடக்க போகுது, உலகத்தில் என்ன நடக்க போகுது, இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும். அப்பத்தான் அவன் உண்மையான ஜோதிஷி. ஜோதிஷி என்றால் ஜோதிஷ சாஸ்திரம் தெரிஞ்சவன், அதாவது பிரவாஜகன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது அது இப்பமே சொல்லக்கூடிய ஆள், அவர்தான் பிரவாஜகன் என்று சொல்லப்பட்டது. அப்போ இந்த சாஸ்திரம் படித்த எல்லாருக்கும் அப்படி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டி சொல்லக்கூடிய ஒரு கடமை இருக்கத்தான் செய்கிறது. இப்போ மீடியாவிலே இருந்து பல பேர் கேட்டாங்க, அடுத்தது யார் வரப்போகுது சுவாமி தமிழ்நாட்டில், 2026 யாருக்கு கை கொடுக்கும்? ஏன்னா புதுசாக சில கட்சிகள் ஆரம்பிச்சிருக்கிறது, பிரபலமாக இந்த 2 கட்சிகள் இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால அஸ்ட்ராலஜிக்கலாக அவங்களோட அபிப்பிராயம் என்ன? நான் சொன்னேன், அஸ்ட்ராலஜிக்கலாக என்னுடைய அபிப்பிராயம் இல்லை, அஸ்ட்ராலஜிக்கலாக என்ன நடக்க போகுது என்று நமக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லலாம். அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது தான் ஒரு அஷ்டமங்கல பிரசனம் வைக்கிறதுக்காக இடையில அது ஒன்று சொல்கிறேன். சிலவங்க அஷ்டமங்கல பிரசனம் வைக்கணும் உடனே அப்படி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அது முன்னாடி நீங்கள் புக் பண்ணி அதுக்கு ஒரு டைம் வாங்க வேண்டியதாக இருக்கிறது. அதே மாதிரி சில பேர் குலதெய்வம் ஏது அப்படியெல்லாம் கேட்பாங்க. அது ஜாதகம் பார்த்தா குலதெய்வம் எதுன்னு சொல்ல முடியாது. அது அஷ்டமங்கல பிரசனம் வச்சுட்டு அதை தேவ பிரசனமாக கன்வெர்ட் பண்ணினால்தான் குலதெய்வம் யார், எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். நமக்கு இந்த மேட்ருக்கு வருவோம். இப்போ இந்த 2 ஜாதகப்படியும் இது 100% கிளாரிட்டி வரணும்னா இவங்களோட டாப்பில் இருக்கப்பட்ட லீடர்ஸோட ஜாதகம் கூட வேணும். அதில் ஜாதகங்கள் கையில் இருக்குது, 100% அக்யூரேட்டாக இருக்கான்னு தெரியாமல் இருக்கிறதுனால அது பார்க்கவில்லை. இந்த ஜாதகங்கள் மட்டும் வச்சு பார்த்தால் இப்போ அதாவது ஏடிஎம்கேயோட ஜாதகம் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா, டிஎம்கேயோட ஜாதக பிரகாரம் இப்போ 2026 அக்டோபர் மாதம் வரைக்கும் சுக்கிர தசாகாலம் நடக்கிறது. டிஎம்கேக்கு சுக்கிர தசாகாலம் நடக்கிறது. சுக்கிரன் லக்னத்தோட 11ஆம் இடத்தில் இருக்கிறது. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கப்பட்ட சுக்கிரன் இவருக்கு ஆட்சி எப்படி கை வந்தது அப்படின்னா, எப்பவும் தசாநாதனோட 11ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தில்
2, 7, 5, 9, 11ஆம் இடத்துல இருக்கப்பட்ட புக்திநாதன்மார் கை கொடுக்கும், நல்லது செய்யும். இங்கே சுக்ரதசா காலத்தில் 2021 மே மாதம் அந்த காலத்தில் சனி புக்தி காலமாக இருந்தது. அப்போ சுக்கிரனோட 11ஆம் இடத்துல சனி இருக்கிறது. அதனால தான் ஈஸியாக பெரிய லெவலுக்கு சீட்டு வாங்கி அதிகாரம் ஆட்சி அமைக்க முடிஞ்சது. இப்போ அவருக்கு அதாவது நம்ம பார்க்குறது நெக்ஸ்ட் இயர், அதாவது 2026 வரப்போகிற எலெக்ஷன் யாருக்கு கை கொடுக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதில் அந்த டைமில் அதாவது 2025 ஆகஸ்ட் மாதத்திலே இருந்து, அதாவது இது இப்போ 25 ஆகஸ்ட் மாதத்திலே இருந்து 2026 அக்டோபர் மாதம் வரைக்கும் டிஎம்கேக்கு சுக்ரதசா காலத்தில் கேது புக்தி காலமாகும். கேது லக்னத்தோட, அதாவது தசாநாதனோட லக்னத்தோட 10ல் இருந்தாலும், அதாவது புக்தி பார்க்கும்போது லக்னத்தில் இருந்தல்ல தசாநாதனில் இருந்து தான் பார்க்க வேண்டும். தசாநாதனோட 12ஆம் இடத்துல இருக்குது, விரயஸ்தானத்தில் இருக்கிறது, ப்ளஸ் அது ராகு தரிசனம் இருக்கிறது. அதே போல் தசாநாதனாக இருக்கப்பட்ட வீனஸு, சனி பார்வை, செவ்வாய் பார்வை இப்படியெல்லாம் இருக்கிறது. சுருக்கமாக என்ன சொன்னேன்னா, இந்த பிளானட்டரி பொசிஷன் எப்படியெல்லாம் சொன்னால் சாதாரண ஜனங்களுக்கு புரியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஜோதிஷம் தெரிஞ்ச ஆச்சாரியன்மார்களும் இது பார்க்கறது உண்டு. அதனால தான் அந்த பிளானட்டரி பொசிஷன் அப்படி சொல்கிறேன். சுருக்கமாக என்ன சொன்னேன்னால், இந்த கேது புக்தி காலத்தில் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. அடுத்த 2026 மே மாதத்தில் நடக்கப்பட்ட எலெக்ஷன் அந்த டைமில் ஆக இருக்கிறதுனால மறுபடியும் டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும். ஆனால் சீட்டு கம்மியாகும், இப்போ இருக்கிறத விட சீட்டு கம்மியாகும். இப்போ இருக்கிறதுலேருந்து சில கட்சிகள் வெளியில் போகும், சில அலையன்ஸில் சில கட்சிகள் உள்ளே வரும். சீட்டு இப்போ இருக்கிறத விட கம்மியாகும். அப்போது அடுத்தது தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைப்பாங்க? ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பாங்க. அந்த 2வது வரப்பட்ட ஸ்டாலின் மினிஸ்டரியில் லாஸ்டில் வரும்பொழுது, அந்த 2வது மினிஸ்டரி முடியறதுக்கு முன்னாடி இப்போ உள்ள டெப்யூட்டி சிஎம் ஆகும். எழுதி வச்சுக்கோங்க, அப்படித்தான் நடக்கும். இனி ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவரோட ஏற்கனவே அந்த ஜாதகம் பார்த்து சொன்னது தான். அதில் இப்போ சனி தசாகாலம் நடக்கிறது. அதில் சனியில் வீனஸ் புக்தி தான் அந்த எலெக்ஷன் காலத்தில் நடக்கிறது. கண்டிப்பாக 6ல் இருக்கப்பட்ட சனி அவ்வளவு நல்ல பலங்கள் தரப்பட்டதல்லே. அது மட்டுமல்ல, இந்த ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது ஜாதகம் பார்த்து பிரச்சனை எல்லாம் வச்சாச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கலி டிசம்பர் 5ஆம் தேதியாக இருந்தது. டிசம்பர் 5ஆம் தேதி தான் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணலை. ஆனால் கேரளத்தில் இருந்தோம் ஜோதிஷ சாஸ்திரம் படித்த தந்திரிமார் கூட, அந்த இது ஒரு பெரிய விஷயமா இருக்கிறதுனால அவங்க கூட வந்தாங்க. அவங்கள வச்சுதான் பிரச்சனை எல்லாம் வச்சது, அஷ்டமங்கல பிரச்சனம். அப்போ அதில் ஒரு ஆள் தான் கேட்டாங்க, ஜெயலலிதா அம்மையாரோட நினைவு நாளாச்சு, அதனால தான் இன்னைக்கு பிரச்சனத்துக்கு டேட்டு செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னு கேட்டேன். ஐயோ அப்படியா, ஐயோ அது எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது 2024 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் அஷ்டமங்கல பிரச்சனம் வச்சது. அப்போது முக்கியமாக ஒரு விஷயம், அதாவது ஏடிஎம்கே பற்றி சொல்லும்போது முக்கியமான அந்த விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் லீடர்ஸ் எல்லாம் ஸ்டேஜில் ஏறி எவ்வளவு புகழ்ந்து பேசுகிறாங்க அம்மையாரை பற்றி, ஜெயலலிதா அம்மையாரை பற்றி, கடவுளுக்கும் மேலே புகழ்ந்து பேசுகிறீங்க. ஆனால் அந்த அம்மையாரோட ஆத்மசாந்திக்கு ஏதாவது பண்ணினீங்களா? கஷ்டம் இல்லையா? பார்ட்டி கட்சி இப்பவும் ஒவ்வொரு நாளும் சீரழிஞ்சு தான் வந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு காரணம் முக்கியம், அம்மையாரோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கவில்லை, ஆத்மா வளைஞ்சு கொண்டு தான் இருக்கிறது. முதல்ல நீங்க அது பண்ணுங்க. அம்மையாரோட காலத்துக்கு அப்புறம் ஆட்சி அமைச்சு ஆளுகள் என்ன பண்ணியிருக்கணும், முதல்ல
சாஸ்திர விதிப்படி அதுக்கு வேண்டிய பரிகாரங்கள் பண்ணியிருக்கணும். அன்னைக்கு நான் பார்த்தேன், அதாவது டிவியில் நானும் பார்த்தேன், அம்மையாரோட அந்த அந்த காலத்திலே அந்த மரபு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் சில விஷயங்கள் எல்லாம் நடந்தது. தப்பாக நினைக்காதீங்கோ, உண்மையில் எல்லாம் ட்ராமா தானே இல்லையா? அதே மாதிரி அம்மையார் ஹாஸ்பிட்டலில் இருந்த போது கோயிலாக சுற்றிட்டு இருந்தீங்க, தீச்சட்டி எடுத்தீங்க, என்னெல்லாம் பண்ணினீங்க. ரோட்டில் வச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு ரோட்டில் கொண்டு வச்சு ஹோமம் கூட பண்ணாங்க. எல்லாம் டிவியில் பார்த்தது தான். எல்லாம் ட்ராமா தானே, நாடகம் தானே. அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. சாஸ்திர விதிப்படி அந்த அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி செய்ய வேண்டும் முதல். அதுக்கப்புறம் நீங்கள் மேடையில் ஏறி பேசுங்கோ. மேடையில் பயங்கரமாக இப்படி அம்மாவை புகழ்ந்து பேசும்போது அந்த அம்மா சபிக்கத்தான் செய்யும் உங்களை, அந்த ஆத்மாவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ முதல்ல என்ன செய்ய வேண்டுமானால், அம்மையாரோட, ஜெயலலிதா அம்மையாரோட ஆத்மாவுக்கு யதாவிதி சாந்தி செய்ய வேண்டும். அது சரியாகவே இதிலே நம்பிக்கையுள்ள ஆளுகள் இருந்தால், அன்னைக்கு அஷ்டமங்கல பிரசனத்தில் பார்த்த விஷயங்களை எழுதி வச்சிருக்கேன், வேணும்னா தரேன். ஆனால் இங்கே தான் நீங்கள் வந்து அந்த பிரசனம் வச்சு பார்க்கணுன்னு கிடையாது. நீங்கள் ஆயிரக்கணக்கு பேர் இருக்காங்க இப்படி சாஸ்திர விதிப்படி தெரிஞ்ச ஆளுகள். நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்குது, அதுக்கு கேரளத்தில் இருந்து ஒன்றும் ஆள் வர வேண்டியதில்லை. பிரசனம் வச்சு பார்த்து அந்த அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி செய்ய வேண்டும். அப்பத்தான் கட்சியிலே ஒற்றுமை உண்டாகும். இப்போ அடுத்த ஆட்சியை நாம் பிடிக்கலாம், டிஎம்கே இறக்கலாம், நாங்கள் மேலே வரலாம், அப்படி எல்லாம் நினைச்சால் ஒன்றும் நடக்காது. இவாளுக்கும் அவ்வளவு நல்ல டைம் இல்லை. டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இந்த கேது புக்தி நல்ல டைம் அல்ல. ஆனால் இப்போ இருக்கப்பட்ட நிலைமையில் இவங்களை விட வீக்காக இருக்கப்பட்டது ஏடிஎம்கே தான். அஸ்ட்ராலஜிக்கலி பிளானிட்டரி பொசிஷன் படி அவங்க தான் வீக்காக இருக்காங்க. பிரச்சனைப்படியும் டிஎம்கே தான் அடுத்ததும் ஆட்சிக்கு வரும். ஆனால் இப்போ இருந்து சீட்டு கொஞ்சம் கம்மியாகும். அடுத்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே 2 அக்கத்துக்கு மேலே போகாது சீட்டு. நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி செய்ததுக்கு அப்புறம் இப்போ இருக்கப்பட்ட தலைமை யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அவங்க ஜாதகப்படி என்னென்ன மைனஸ் இருக்கோ அந்த மைனஸை மாற்ற வேண்டும். அப்போ அது மாற்றினாலும் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது, அதெல்லாம் கிடைக்காது. ஆனால் சீட்டு கொஞ்சம் அதிகமாகவே மேலே வரும். யார்கிட்ட அலையன்ஸ் வச்சிருந்தாலும் மாற்றங்கள் உண்டாகாது. இவங்க டிஎம்கே நிறைய பேரும் என்ன சொல்லுவாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி நான் அது நம்புறதில்லை. ஏனென்றால் கட்சியில் உள்ள பல பேரும் இங்கே வர்றாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க, பர்சனலாக அவருக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ டிஎம்கேக்கார் எல்லாம் நாஸ்திகர் என்று சொன்னால் அது மூட திறந்தான். கடவுள் நம்பி இருக்கப்பட்ட 1000 இல்லை கோடிக்கணக்கு ஜனங்கள் அதில் இருக்கத்தான் செய்கிறது. மறுபடியும் இப்போ உள்ளதை விட மெஜாரிட்டியில் அதிகாரத்தில் வர வேண்டும் என்று நினைக்கிறதா இருந்தால் ஜாதகத்தில் இருக்கப்பட்ட மைனஸை மாற்ற வேண்டும். அதாவது செடி அப்படி நிற்கிறது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு மரம் அப்படி நிற்கிறது, காய் பறித்து சாப்பிட்டு இருக்கு, மறுபடியும் அது தான் காய்க்க போகுது, அது தான் பூக்க போகுது, காய்க்க போகுது. ஆனால் மூடு கொஞ்சம் கிளச்சி கொஞ்சம் ஜலம் எல்லாம் விட்டால், உரம் ஜலம் விட்டால் என்னாகும், அதிகமாக காய் பலம் உண்டாகும். அப்போ நாங்கள் தான் அதிகம், மறுபடியும் நாங்கள் தான், அந்த அகங்காரம் வேண்டாம், அது ஒர்க் அவுட் ஆகாது. அதே போல் நான் சொல்லக்கூடாத விஷயம்தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். அதிகாரத்தில் இருக்கப்பட்ட ஆளுகள் புகழ்ந்து பேசப்பட்டவரை சுத்தம் வச்சு கொண்டு இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் நல்ல விஷயம்தான், ஏன்னா புகழ்ந்து பேசும்போது கொஞ்சம் தெம்பு வரும். ஆனால் அதை விட கூட இருக்கப்பட்டவன் நம்மளோட மைனஸை எடுத்து காட்டப்பட்டவனாக இருக்க வேண்டும். முக்கியமாக இது நம்ம டெப்யூட்டி சிஎம்முக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அட்வைஸ் தான். உங்களை புகழ்ந்து பேசப்பட்டவன் ஒரு கும்பல் அப்படி இருக்காதுங்க. அவங்க உங்களோட இப்படி சொல்லணும், சார் இது சரியல்லே, இதுதான் நல்லது, இதுதான் நல்லது, அப்படி சொல்லப்பட்ட ஆளுகளை நீங்கள் கூட வைங்க. ஏனென்றால் நாளை உங்களுடையது தான். இந்த கட்சி உங்கள் தலைமையில் பல்லாண்டு காலம் நிற்கணும்.
அப்படியெல்லாம் நிற்க வேண்டுமானால் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் ஆக வேண்டும். 4 பேர் கைத்தட்டும் அதுக்காக எதையும் விழிச்சு சொல்லக்கூடாது. ஒரு மைக்கு கிடைக்கும் போது என்ன வேணும்னாலும் சொல்லலாம், அப்படி இருக்கக்கூடாது. உங்களோட அந்த பொசிஷன் என்ன, உங்களோட ஃபியூச்சர் நாளைக்கு எப்படி, இதெல்லாம் உங்களோட அந்த வார்த்தைகளில் உங்களோட செயல்களில் தான் அடங்கி இருக்கிறது. இது பாருங்க, பெரிய ஒரு அரசியல் பாரம்பரியம் உள்ளது ராகுல் காந்தி. இப்போ பார்லமெண்டில் ஆப்போசிஷன் லீடராக இருக்காங்க. இருந்தாலும் சரியா ஷைன் பண்ண முடியறதுண்டா? அவர் நினைச்ச அளவுக்கு மேலே வர முடியறதுண்டா? இல்லை. அங்கேயும் இதுதான் முக்கியமான விஷயம். புகழ்ந்து பேசப்பட்ட ஆளுகள் நிறைய, நான் லெட்டர் எழுதியிருக்கேன். இது அப்படி இருக்கக்கூடாது. நல்லதும் கெட்டதும் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஆளுகள் இருக்க வேண்டும். எந்தெந்த நேரத்தில் என்னென்னது செய்யலாம், எந்தெந்த நேரத்தில் என்னென்ன செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லித்தரப்பட்ட ஆளுகளை நீங்க கூட வைக்க வேண்டும். சாஸ்திரம் தெரிஞ்சவராக இருக்க வேண்டும். க்ஷேத்திரங்களுடைய நாடாக இருக்கப்பட்ட தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு சனாதன தர்மத்தை அழிக்கணும்னு சொல்லலாமா? சனாதன தர்மம் என்றால் இந்து மதம் என்றுதான் அர்த்தம். அது நடக்குமா? நடக்காத விஷயம். அதுவும் உங்களே மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கப்பட்ட ஒரு ஆள் எந்த காரணத்திலே அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா கோடிக்கணக்கு ஜனங்கள் ஹிந்துக்கள் க்ஷேத்திரங்கள்ல போய் ஆராதனை செய்யப்பட்டவர் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ உள்ள ஆட்சி நல்லதாக இருக்குன்னு தான் எல்லாரும் சொல்றாங்க. அது அப்படியே வரட்டும், அந்த பேரும் புகழும் வளர்ந்து வரட்டும். ஜெகத் மாதா மகாதேவி கிரகத்தால் மறுபடியும் உங்களோட ஆட்சி டிஎம்கே ஆட்சி உண்டாகட்டும், நாட்டில் எல்லோருக்கும் நலம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வாதம் செய்து கொண்டு இப்பொழுது நிறுத்துகிறேன். அம்மையாரோட ஆத்மசாந்திக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ பந்தப்பட்டவர் உத்தரவாதம் உள்ளவங்க அது பண்ணுங்க. கண்டிப்பாகவே நீங்க கடவுள் கடவுள் கடவுள்னு அந்த அம்மாவே சொல்றாங்க. உண்மையாகவே அந்த அம்மாவோட ஆத்மாவு கடவுளாக மாறி உங்களுக்கு ஆசீர்வாதம் தரத்தான் செய்யும். பராசக்தி கிரகத்தான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். புரியட்டும் என்று அம்பாளிடம் ப்ரே பண்றேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லி கொடுத்ததுக்காக, சத்தியம் சத்தியமாக சொன்னதுக்காக சண்டைக்கு வராதீங்க.